பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுத்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி. என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம். நான் அவரு புயலா இருந்தா நம்ம தெண்டலா தான் இருக்க முடியும். நம்ம அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் நயினார் நாகேந்திரன் மேடையில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை புகழ்ந்து பேசியுள்ளது அக்கட்சி நிர்வாகிகளிடம் வரவேற்பினை பெற்றுள்ளது. எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பினை, மிகப்பெரிய கட்சியில் இவ்வளவு பெரிய பொறுப்பினை தந்திருக்கிறீர்கள். உண்மையிலே நான் பொறுப்பாக நான் இதை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நினைத்தாலும் கூட எனக்கு ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறது. என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுத்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி. என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம். நான் அவரு புயலா இருந்தா நம்ம தெண்டலா தான் இருக்க முடியும். நம்ம அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல அவர் புயல் என்று சொன்னால் நான் புதியமலை தெண்டல். அதுக்காக என்ன வேற யாரும் தெண்டல் கூட வேண்டாம். அண்ணன் பொன்னார் அவர்களை பொறுத்த மட்டிலும், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த மட்டிலும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் தான், அண்ணா திமுக அமைச்சராக இருந்த நேரத்தில் தினசரி வீட்டுக்கு வருவாங்க பொன்னார் அவர்கள். அவர்களுடைய தாய் மாமா, என்னுடைய அப்பா எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அந்த வகையில் அவங்க வீட்டுக்கு வந்து நீ எப்படியாவது பிஜேபிக்கு வரணும், எப்படியாவது பிஜேபிக்கு வரணும் கூட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அப்புறம் சக்கரவர்த்தி என்ன அனுப்பி கூட்டு வந்து டெல்லியில போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய முன்னிலையில 8 ஆண்டுகளுக்கு முன்னாலே சேர்ந்தேன். சேர்ந்த பிறகு அதிமுகவில் நான் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட இங்க வந்த பிறகு எனக்கு மிக பொறுப்பு தரவில்லையே என்ற கோபம் ஐயா கேசவநாதன் பேர்ல கூட எனக்கு கொஞ்சம் கோபங்கள்லாம் வருத்தங்கள்லாம் உண்டு. இப்பெல்லாம் கிடையாது, யார் அதுக்காக எதுவும் பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்க. ஆனாலும் கூட எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடா தான் இருப்பேன். ஆனாலும் சங்கத்துல வந்து 7 நாள் பயிற்சி போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு முதல் கேம்ப் 15 நாள் கேம்ப் போயிருந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய நிலைமைகளை எல்லாமே ஒரு மாற்றங்களும் வந்துட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.